அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் துன்பம் வரும்போது நம்ம துவண்டு போகிறோம். இப்போ துன்பங்கள் வந்து தாக்கும்போது துன்பங்களுக்கு காரணம் என்ன? நாம் செய்த வினையே துன்பத்திற்கு காரணம். சார், எப்போவோ செய்த வினை, அது இப்போ வந்து என்ன சார் பிரயோஜனம்? நான் இப்போ யாருக்கு எது செய்யலையே, இந்த ஜென்மத்தில் யாருக்கு நான் கெடுதல் செய்யலையே, எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று எல்லாரும் புலம்புறது தான், எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கு எதுவும் செய்யலை, எனக்கே இந்த கஷ்டம். இது எந்த ஜென்மத்திலேயோ நாம் செய்த வினை. அப்போ எந்த ஜென்மத்திலேயோ செய்த வினை நமக்கே சார் இப்போ வந்து தாக்குது, இறைவன் நமக்கு இப்படி கொடுக்கலாமா அப்படின்னா, வினைக்கு ஒரு பக்குவம் அப்படின்னு இருக்குது. வினை பக்குவம் அப்படிம்பாங்க. அதாவது விதைக்கு ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதைக்கு பக்குவம் இருக்கா இல்லையா? அந்த விதை இப்போ தான் முளைக்கணும் அப்படின்னு முளைக்குதா இல்லையா? இப்போ கீரை விதை போட்டால் மக்கினாலே முளைக்குது, தேங்காய் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு கூட முளைக்குது. அப்போ அந்த விதை மண்ணுக்கு ஏற்றபடி பக்குவமாகணும், அப்போ தான் முளைக்கும். அந்த விதை முளைச்சி மேலே வரும். அதுபோல் தான் வினைக்கும் பக்குவம் இருக்கின்றது. அந்த வினை பக்குவம் ஆன பின்னு தான் நம்ம அந்த வினையை அனுபவிக்கும் போது அந்த வினையை உணர்கிற சக்தி நமக்கு வேணும். அப்போ தான் அந்த வினை நமக்கு வந்து உறுத்தும் போது நமக்கு வலிக்கும். அந்த வலி வரும்போது நமக்கு வந்து திருந்துவோம், நம்ம நல்வழிக்கு வருவோம். நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தண்டனைகள் எல்லாம். அப்போது அந்த வினையை உணர்கிற பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வினை பிறவி அந்த வினை கொஞ்சம் எடுத்து நமக்கு இறைவன் ஊட்டுகிறான், நாம் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக. சரி, துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும், என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் சார். செஞ்சிட்டோம், இதுலேருந்து எப்படி சார் நம்ம வெளியில் வர்றது? ஒன்றே ஒன்று தாங்க, சரணாகதி. எனக்கு தெரிஞ்சு சரணாகதியை தவிர, இறைவனுடைய திருவடியை சரணாகதியை தவிர, ஐயனே எனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே அப்படின்னு அவன் திருவடியை இறுக பற்றிக்கணும். அவனே தான் நமக்கு துணை, அருந்துணை, உயிருக்கு அருந்துணை. அப்பா, என்னை மீண்டும் இணையில் தள்ளாமல் என்னை காத்தருள வேண்டும் பெருமானே என்று யார் அகங்காரத்தை விட்டு, நம்முடைய பிரச்சனைக்கே எனக்கு தெரியாதா, நான் யார், நான் நினைக்கிறது சரியாக வராதா, நான் என்ற, அதாவது என்னால் இந்த செயலை செய்ய முடியும் என்ற தன்முனைப்பு, இறைவன் திருவருளை துணை கொண்டு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்முனைப்பு நான் தப்பு சொல்ல. ஆனால் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை விட்டு யார் இறைவனுடைய திருவடியை பற்றுகிறோமோ அவர்களுடைய வினை துன்பங்கள்லாம் ஓடிப்போய்